அன்பார்ந்த குழந்தைகளே வணக்கம். எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? ஓகே. வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் விளையாடணும், கொஞ்ச நேரம் பாட புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கணும். இங்கே ஆன்லைன் வரக்கூடிய வகுப்புகள் தொடர்பாக உங்கள் வகுப்பாசிரியர் உங்களுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க இல்லையா? அந்த வேலையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும். உங்களுடைய நண்பர்களோட கலந்துரையாடி அவங்க என்னெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோவிட் தொடர்பான இந்த காலத்தில் நம்ம என்ன இருக்கணும்? தனிமையில் இருக்கணும். வெளியில் போய் விளையாடும் போதும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்? முகக்கவசம் அணியணும், தனிமையில் இருக்கணும். அதே நேரத்தில் கைகளை அடிக்கடி என்ன செய்யணும்? சோப்பு போட்டு கழுகணும், சுகாதாரத்தை பேணணும். செய்வீங்க தானே? ஓகே, நமக்கு இன்றைய வகுப்புக்கு போகலாம். போன வகுப்பில் சார் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா? என்ன ஹோம்ஒர்க்கு? ஒரு பாடல் பாடி அந்த பாடலில் வரக்கூடிய எழுத்துக்கள் வரும் வார்த்தைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதிட்டு வர சொல்லியிருந்தோம். அதாவது லாவில் வரக்கூடிய சொற்கள், அதே மாதிரி லாவில் வரக்கூடிய சொற்கள், ழகரத்தில் வரக்கூடிய சொற்கள், இதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருந்தேன். நீங்கள் எழுதுனீங்களா? ஓகே, எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்காக சார் எழுதுனதை ஒரு தடவை வாசிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி தான் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பரிசோதித்து பாருங்கள். ஓகே, முதலாவதாக லா வரக்கூடிய சொற்களை பாருங்கள். ஆலமரம், வேலமரம் இல்லையா? பார்க்கலாம், ஆலம் விழுது, பிறகு வேலங்குச்சி, பல் துலக்கலாம், சமைக்கலாம், தலையில். இத்தனை சொற்களில் லகரம் வருது. ஒன்றும் கூடி வாசிக்கிறேன், கவனிங்க. ஆலமரம், வேலமரம், பார்க்கலாம், ஆலம் விழுது, வேலங்குச்சி, பல் துலக்கலாம், சமைக்கலாம், தலையில். அடுத்து லகரம் வருது. இதெல்லாம் பாருங்க. வள்ளிக்கொடி, கள்ளிச்செடி, வள்ளிக்கிழங்கு, கிள்ளிவந்து. வள்ளிக்கொடி, கள்ளிச்செடி, வள்ளிக்கிழங்கு, கிள்ளிவந்து, இதில் எல்லாம் லகரம் வருது. அதுக்கு பிறகு ழகரம், சிறப்பு ழகரம் எதிலெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வருது. வாழைப்பூ, தாழம்பூ, தாழம்பூவை, ஆலம் விழுது, வள்ளிக்கிழங்கு. இத்தனை எண்ணத்தில் ழகரம் வருது. ஒன்று கூடி வாசிக்கிறேன். வாழைப்பூ, தாழம்பூ, தாழம்பூவை, ஆலம் விழுது, வள்ளிக்கிழங்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதுனதை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி நாம் ஒரு கதை என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். கதையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கொடைவள்ளல். கொடைவள்ளல்னா என்னன்னு தெரியுமா? வாரி வாரி வழங்கக்கூடியவங்க தான் கொடைவள்ளல். தனக்கு போக தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏது கொடுத்தாலும் தனக்கு வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு தானம் செய்யணும். ஆனால் இந்த கொடைவள்ளல்கள் அப்படி இல்லை. தனக்கு வேணும்னே நினைக்க மாட்டாங்க. அவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க. ஏதாவது துன்பங்களை கண்டா, ஏதாவது கஷ்டப்பாடுகளை பார்த்தா, வறியவர்களை பார்த்தா, வாழ்க்கையில் துன்பப்படுபவங்களை பார்த்தா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? தன் கையில் உள்ள இதெல்லாம் வாரி வாரி கொடுத்துருவாங்க. கடையேழு வள்ளல்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறையா மன்னர்கள், பழந்தமிழ் மன்னர்கள் எல்லாருமே கொடையில் சிறந்தவர்களாகும். தன்னை காண வருபவர்களுக்கு அவங்க கொடை அளித்து புகழ் பெற்றவங்க. அந்த வகையில் சார் உங்களுக்கு ஒரு கதை சொல்லித்தரேன். தொடர்ந்து நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கதையை பார்க்கலாம். ஔவையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஔவையார் ஒரு பெண்பால் புலவர். நம்மளுடைய சங்க காலம் தொட்ட சங்க இலக்கியம் தொட்டு இன்னைக்கு வர 18ஆம் நூற்றாண்டு வரை ஔவையார் எழுதின நிறைய பாடல்கள் இருக்குது. அப்போ சங்க காலம் தொட்டு இன்று வரை ஒரே புலவரால் பாடல்கள் எழுத முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வேறு,
18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் வேறு. பின்ன எப்படி எல்லாருக்கும் ஔவையார் அப்படின்ற பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஔவை அப்படின்றது ஒரு அடைமொழி மாதிரி. இப்போ நம்ம இந்த நூற்றாண்டில் கூட நாடகத்துறையிலே மிகவும் புகழ் வாய்ந்த ஒருவருக்கு அடைமொழியாக ஔவை சண்முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு ஆண் பெயர். இந்த பெண்களுக்கு ஔவை என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூதாட்டி அல்லது தவப்புதல்வி அப்படின்லாம் பெயர் இருக்குதாமா. அப்போ இந்த அடைமொழியே அவருடைய பெயராக மாறினதுனால தான் பல நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரே பேரில் வந்திருக்குது. சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாருக்கும் இந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாருக்கும் நிறையா வித்தியாசம் இருந்தாலுமே இதுவரைக்கும் வந்த நூல்கள் எல்லாமே ஔவையார் பேரில் தான் அறியப்படுது இல்லையா? அப்போ ஔவையாரை பற்றி ஒரு சிறப்பான பாடல் கூடி உண்டு. அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஔவை கிழவி ஔவை கிழவி நம் கிழவி அமுதின் இனிய சொற்கிழவி செவ்வை நெறிகள் பற்பலவும் தெரிய காட்டும் தமிழ்கிழவி கூழுக்காக கவிபாடும் கூணர்கிழவி அவர் உரையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் மறவோம் மறவோமே. ஒன்று கூடி உங்களுக்காக சொல்கிறேன், கவனிங்க. ஔவை கிழவி நம் கிழவி அமுதின் இனிய சொற்கிழவி செவ்வை நெறிகள் பற்பலவும் தெரிய காட்டும் தமிழ்கிழவி கூழுக்காக கவிபாடும் கூணர்கிழவி அவர் உரையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் மறவோம் மறவோமே. இப்போ மிகவும் இனிமையாக கவிதை படைப்பதில் வல்லவர் நமது ஔவையார், ஔவை மூதாட்டி. அவருடைய பெருமை பாடுவதற்காக அவர் பாடிய அந்த கவிதை வரிகளை, அவர் கூறிய அந்த நல்லுரைகளை நம்ம வாழ்வில் என்றுமே மறக்கக்கூடாது அப்படின்ற வேண்டிட்டு தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. இதே ஔவையார் நமது வள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி சொல்லுவார். கடுகை துளைத்து ஏழு கடல் புகுத்தி குறுகத் தரித்த குறள் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன கடுகு பார்த்துருக்கீங்களா? அந்த கடுகில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த கடுகுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பு அல்லது அந்த பொருட்களெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கு உள்ள 7 கடலை உள்ளே புகுத்துனதான் குறள் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு கடுகுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணீரை விட முடியுமா? ஆனால் ஔவையார் என்ன சொல்லியிருக்கிறாரே, கடுகை துளைத்து 7 கடல் புகுத்தி குறுகத் தரித்த குறள். அப்போ அந்த அவ்வளவு பெருமை வாய்ந்தது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டிகிட்டே ஔவையார் இந்த ஒரு சொற்றொடரை கையாண்டிருக்கிறார். நான் சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஔவையார் தொடர்பான ஒரு பாடத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே படிக்க போகிறோம். பழந்தமிழ் மன்னர்கள் எல்லாமே கொடையில சிறந்தவர்கள். அப்போ அன்னைக்கு கவி பாடக்கூடிய கவிஞர்களுக்கு வேறு தொழில் ஒன்றும் கிடையாது. கவி பாடுறவங்க விவசாயம் பண்ணுறதில்ல, கவி பாடுறவங்க தச்சு தொழில் செய்கிறதில்ல, கவி பாடுறவங்க வேறு ஒரு வேலையும் செய்கிறதில்ல. அவங்க என்ன வேலையை மட்டும்தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க, கவி படைப்பது ஒன்று தான் அவங்களுடைய வேலை. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்காக போகிறது, நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களை பற்றி புகழ்ந்து பாடுவது, அவர்கள் தரக்கூடிய அந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு போகிறது, அந்த பொருள் தீர்வது வரைக்கும் கவிதை எழுதுவது. பொருட்கள் தீர்ந்துருச்சுன்னா, உணவு பண்டங்கள் தீர்ந்துருச்சுன்னா, கையில் இருக்கக்கூடிய எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பழையபடி மன்னர்களை தேடி போவாங்க. ஒரே மன்னர்கள்ட்ட போக மாட்டாங்க. ஏன், சில சமயம் ஒரே மன்னர்கள்ட்ட போனால் அவங்க தரலைன்னா என்ன செய்கிறது, மனம் புண்பட பேசிவிட்டால் என்ன செய்கிறதுன்ட்டு அடுத்த மன்னர்கள்ட்ட போவாங்க. அப்படி ஊர் ஊராக போய் மன்னர்களை புகழ்ந்து பாடி அவங்ககிட்டருந்து பரிசு வாங்கி பிழைப்பு நடத்துகிறது தான் அந்த காலத்தில் புலவர்களுடைய ஒரு பெரிய வேலையாகவே இருந்தது. சில புலவர்கள் சில மன்னர்கள்கிட்டயே இருந்துக்குவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்களெல்லாம் அரசவை புலவர் அப்படிம்பாங்க. ஒரு தடவை நம்ம ஔவையார் அதியமான் அப்படின்ற ஒரு மன்னரை காண்பதற்காக போயிருந்தார். அந்த தகடூர் அப்படின்ற ஒரு ஊரில் அதியமான் அஞ்சி அப்படின்ற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அந்த மன்னரை பார்ப்பதற்காக ஔவையார் போய் அங்கே அரண்மனையில் இருக்கிறார். அந்த நேரம் மன்னர் எங்கே போயிருந்தார் தெரியுமா? மன்னர் ஒரு காட்டை சுற்றி பார்ப்பதற்காக வேட்டைக்கு போயிருந்தார். அங்கே ஒரு மகா அற்புதம், ஒரு பெரிய அதிசயம் அங்கே இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு முனிவர் மூலமாக தெரிந்து கொண்டார். அதாவது
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் ஒரு நெல்லி மரத்தில் காய் காய்க்குமா. அந்த நெல்லி மரம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைச்சரிவில் யாருமே இறங்கி போக முடியாத பாதாளத்தில் இருக்குது. பாதாளம் சொல்லக்கூடியது மலைச்சரிவில் ஆழமான பகுதி, அங்கே இருக்குது. அந்த நெல்லி மரத்தில் நிறைய பூ பூக்கும், நிறைய காய் காய்க்கும். ஆனால் எல்லா காயுமே நிற்கிறது இல்லை, அந்த காயெல்லாம் உதிர்ந்து போயிடும். கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு காய் மாத்திரம் நெல்லிக்கனியாக மாறும். அந்த நெல்லிக்கனியை யாருமே என்ன செய்ய முடியாது, போய் பறிக்க முடியாது. அவ்வளவு துன்பங்கள். அந்த மலைச்சரிவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொட்டும் தன்மை வாய்ந்த ஏராளமான வண்டுகள் இருக்குதாமா. யாராவது அங்கே தப்பி தவறி போயிட்டா எல்லா வண்டுகளும் சேர்ந்து வந்து அவங்கள கடித்து துன்புறுத்தி அங்கே கொன்றும். அதையும் தாண்டி யாராவது போனால் அந்த படு பாதாளம் அல்லது அந்த குழியில் வீழ வேண்டியதான். அப்போ இதெல்லாம் பார்த்த அந்த மன்னர் அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிவர் மூலமாக இந்த கனியினுடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு எப்படியாவது இந்த கனியை அடையணும்னு நினச்சார். இந்த கனியினுடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனியை ஒரு தடவை வாழ்வில் ஒருத்தர் உண்டு விட்டார் என்றால் நரை திரை மூப்பு இன்றி என்றைக்குமே இளமையாக இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வயசாகாது, தலைமுடிகள் நரைக்காது, மூப்பு அப்படின்றது வராது, என்றும் இளைஞராக இருக்கலாம். சிரஞ்சீவி சொல்லுவாங்க, சிரஞ்சீவியாக என்றைக்குமே இளமையாக இருக்கலாம். அப்போ அதிகமான அதை எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கும்போது அங்கே காட்டில் இருக்கக்கூடிய வனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைத்து எப்படியாவது அந்த பழத்தை ஒன்று பறித்து தருமாறு கேட்டார். ராஜா கேட்டுட்டு யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? இப்போ அவங்க சொன்னாங்க, மன்னா அது கீழேருந்து ஏறி போகணும்னு சொன்னால் பயங்கரமான மரங்களை கொண்டு ஒரு சாரம் சொன்னால் ஏணி போன்ற ஒரு அமைப்பு அமைக்கணும், அதில் தான் ஏறி போக முடியும். அப்படி அந்த சாரம் கட்டக்கூடிய வேலை தொடங்குவதற்கு முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய வண்டுகளையெல்லாம் கொன்றணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கோங்கப்பா, எனக்கு அந்த பழம் வேணும், நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மன்னர் இங்கே இருந்தார். அப்போ அங்கே காட்டில் இருக்கக்கூடிய அந்த வனவாசிகள், காட்டில் வசிக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய மூங்கில்களெல்லாம் வெட்டி வந்து அங்கே ஒரு ஏணி மாதிரி ஒரு சாரம் கட்டி இந்த நெல்லிக்கனியை பறித்து கொண்டு வந்து மன்னரிடம் கொடுக்கிறார்கள். மன்னனுக்கு எப்படி இருந்திருக்கும்? மகிழ்ச்சியாக இருந்தது, மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா அவ்வளவு அருமை வாய்ந்த, அவ்வளவு பெருமை வாய்ந்த, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நெல்லிக்கனி தன்னுடைய கையில் வந்திருக்குது. உடனே அவர் என்ன செஞ்சார்? வனத்தில் வசிக்கக்கூடிய அவர்களெல்லாம் பாராட்டி அவர்களுக்கான பரிசையெல்லாம் கொடுத்து விட்டு அந்த நெல்லிக்கனியோடு தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டார். வீட்டில் போய் என்ன செய்யலாம்? சமாதானமாக இருந்து இந்த நெல்லிக்கனியை சாப்பிடலாம். இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் என்ன செய்யாது? நரை திரை மூப்பு எதுவுமே இருக்காது அப்படின்னு ஏற்கனவே அந்த முனிவர் சொல்லியிருக்காருல்ல. அப்போ படை பரிவாரங்கள் சூழ மன்னர் என்ன செய்கிறாரு? அரண்மனையை நோக்கி வந்துட்டுருக்கிறார். அவர் கையில் நெல்லிக்கனி இருக்குது, பெரிய படையே அவருக்கு பின்னாடி வந்துட்டுருக்குது. இங்கே வரும்போது அரண்மனையை அடைவதற்கு முன்னால் வாயில் காவலன் ஓடி வருகிறான். மன்னா, தங்களை காண்பதற்காக அவ்வை மூதாட்டி வந்திருக்கிறார். உடனே மன்னனுடைய முகம் என்னாச்சு? தாமரை மலர் மலர்ந்தது மாதிரி முகம் மலர்ந்தது. யாராவது தன்னை தேடி வந்தால் அவர்களை எல்லாம் வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு வேண்ட பணிவிடை செய்வது தான் அன்றைய மன்னர்களுடைய ஒரு தனி சிறப்பாக இருந்தது. உடனே மன்னர் என்ன செஞ்சார்? நேராக அவ்வை பிராட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனார். அவ்வை மூதாட்டி மன்னனை பார்த்து மகிழ்ச்சியோடு சிரித்தார். உடனே மன்னர் கேட்டார், அவ்வையாரே, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இல்லை மன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சார்? மன்னர் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியை ஔவையார்கிட்ட கொடுத்தார். ஔவையார்கிட்ட கொடுக்கும்போது இந்த நெல்லிக்கனி எங்கிருந்து கிடைத்தது, இது எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை காய்க்கும், இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றிலாம் என்ன செய்யலை, ஒன்றுமே சொல்லலை. இந்த நெல்லிக்கனியை கொடுத்தாரு. அவை மூதாட்டியே, நீங்கள் ரொம்ப பசியோடு இருப்பீங்க, களைத்து போய் இருப்பீங்க, உங்களை இவ்வளவு நேரம் நான் காக்க வச்சதே பெரிய ஒரு குற்றம். இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு உங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு நெல்லிக்கனியை கொடுத்தார். நெல்லிக்கனியை ஔவையார் வாங்கி என்ன செஞ்சார்? சாப்பிட ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு இனிப்பு, அவ்வளவு சுவை. உடனே சந்தோஷத்தில் அவர் மன்னனை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? மன்னா, இந்த நெல்லிக்கனி மிகவும் அருமையாக இருக்கிறதே, இது எங்கிருந்து கிடைத்தது, தாங்கள் இதை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போதைக்கு ஔவையார் அதை ஏகதேசம் என்ன செஞ்சிட்டாரு?
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்போ மன்னர் சொன்னார், அவ்வை பிராட்டியே, இது மிகவும் சிறப்பான ஒரு நெல்லிக்கனி, இது யாருக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஒரு மலையினுடைய அடிவாரத்திலே யாரும் இறங்கி செல்ல முடியாத இடத்திலே இந்த நெல்லிக்கனி இருந்தது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த நெல்லி மரத்தில் ஒரே ஒரு கனி என்ன செய்யும், உண்டாகும். அந்த கனியை புசிப்பவர்கள், கனியை சாப்பிடுபவர்கள் நரை திரை மூப்பு இல்லாமல் என்றைக்கும் இளமையாக இருக்கலாம். அந்த நெல்லிக்கனியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். உடனே ஔவையாருக்கு மிகவும் என்னாச்சு, சங்கடமாச்சு. ஆகா மன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் பறித்த நெல்லிக்கனியை ஏன் என்னைய மாதிரி ஒரு கிழவிக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க? எனக்கு அன்றைக்கி வயசாயிருச்சு, நான் வேகமாக என்ன செய்வேன், இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். உங்களை மாதிரி மன்னர்கள் இளமையாக இருக்கிறவங்க இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா இந்த நாட்டு மக்களுக்கு நிறையா என்ன செய்யும், பயன் கிடைக்குமே. அதை விட்டுட்டு ஏன்ட்ட கொண்டு வந்து ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்ட உடனே மன்னர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவ்வை மூதாட்டியே, நான் ஒரு நாட்டுக்குத்தான் அரசன், ஆனால் நீங்கள் தமிழுக்கே அரசி. நீங்கள் பாடக்கூடிய அந்த கவிதை அல்லது அந்த தமிழ் பாடல்கள் எல்லாமே காலம் கடந்து எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அது என்ன செய்யும், உயிரோடு இருக்கும். அதனால்தான் தமிழின் பெருமை கருதி உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டையெல்லாம் நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம், இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தமிழினுடைய ஒரு பெருமை உங்களுக்கு என்னென்னு தெரியுது இல்லையா? இப்படி ஒரு நிகழ்வு அதியமானுக்கும் நம்ம ஔவையாருக்கும் இடையிலே நடந்துட்டு. அது மாதிரி ஒரு கொடை தொடர்பான, ஒரு பரிசளிப்பு தொடர்பான ஒரு கதை தான் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பாடப்பகுதியை வாசிக்கலாமா? எல்லாரும் உங்களுடைய பாடப்புத்தகத்தை எடுங்க. சார் உங்களுக்காக திரையிலையும் அந்த பாடப்பகுதியை காட்டுறேன். எல்லாரும் இந்த கதையை என்ன செய்யணும், வாசிக்கணும். நான் சொன்ன நெல்லிக்கனி தொடர்பான கதை தான் இதா, அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் ஔவையாருக்கு பரிசு கிடைத்த கதை தான், இதுவும் ஔவையாருக்கு பரிசு கிடைத்த கதை தான். இப்போ எல்லாரும் தயார் தானே? கதையை வாசிக்கலாமா? ஓகே, ரெடி. எல்லாரும் புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். சரி சார், ரெடி, 1 2 3ன்னு சொல்லுவேன், எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ரெடி, 1 2 3.
ஓகே, கதையை வாசித்தீர்களா? இந்த கதையில் ராஜாவினுடைய பேர், மன்னனுடைய பேர் என்ன? என்ன? வள்ளுவன். இந்த வள்ளுவன் அப்படின்றது நம்ம திருக்குறள் எழுதின வள்ளுவன் அல்ல, பொருணன் என்ற ஒரு மன்னனுடைய பெயர் தான் வள்ளுவன். அந்த வள்ளுவனுடைய பற்றி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த வள்ளுவன் மன்னன் எந்த நாட்டுக்கு மன்னராக இருந்தார்? பாடப்புத்தகத்தை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. நாஞ்சில் நாடு அந்த ஏரியாவில் ஆகும். அது அந்த நாஞ்சில் நாடு தான் இந்த நாஞ்சில் நாடான்னு தெரியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி படித்த கதையில் இருக்கக்கூடிய அந்த வள்ளுவன் என்ற மன்னன் நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்தவர் தான். இதில் ஔவையாருக்கு மன்னர் எதை பரிசாக கொடுத்தார்? கண்டுபிடிச்சிங்களா? சரி, ஒரு காரியம் செய்யலாம். நமக்காக சுமதி இந்த பாடத்தை ஒரு தடவை வாசிக்க போகிறாங்க. அப்போ சுமதி வாசிக்கும்போது நீங்கள் ஒன்றும் கூடி கவனிக்கணும். மன்னர் ஔவையாருக்கு என்ன பரிசாக கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு சில கேள்விகளும் சார் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் கவனித்தா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அப்போ நம்மளுடைய சுமதி வாசிக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வரியாக என்ன செய்யணும்? கை வச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் கூடி வாசித்து பார்க்கலாம். ரெடி தானே? ஓகே. சுமதி வாசிக்கிறத கவனிங்க. கொடைவள்ளல். வள்ளுவன் என்றொரு மன்னன் நாஞ்சில் நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மக்களின் மனம் அறிந்து ஆட்சி செலுத்தினான். புலவர்களை போற்றியும் வறியவர்களுக்கு உதவியும் வந்தான். இவனது புகழ் எங்கும் பரவியது. ஒரு சமயம் தமிழ் புலவரான ஔவை மூதாட்டி நாஞ்சில் வள்ளுவனை பார்க்க சென்றார். நாஞ்சில் வள்ளுவனும் ஔவையாரை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். அவன் ஔவையாரை உவகையோடு வரவேற்றான். ஔவையாரும் மகிழ்ச்சியுடன் அரண்மனையின் உள்ளே சென்றார். அரசன் பல வகையான சிறப்புகளை ஔவையாருக்கு செய்யலானார். இதனை கண்டு மகிழ்ந்த அவர் தன் சுற்றத்தார் உணவின்றி தவிப்பதை குறிப்பிட்டார். ஔவையே, இதோ நிற்கும் யானையை எனது கொடையாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன். மன்னா, இந்த யானையையா எனக்கு பரிசளித்தாய்? எங்களுக்கே உணவில்லை, யானைக்கு எவ்வாறு உணவளிக்க முடியும் என்று வினவினார் ஔவையார். தாயே, யானைகளுக்கும் நும் சுற்றத்தாருக்கும் வேண்டிய அரிசி முதலானவற்றை யாம் முன்பே கொடுத்து அனுப்பிவிட்டோம். இதோ உங்களுக்கான பொன்னும் பொருளும் பெற்றுச் செல்லுங்கள் என்றான். நாஞ்சில் வள்ளுவனின் செயலால் ஔவையின் மனம் குளிர்ந்தது, ஆனந்தம் பொங்கியது. அவர் வள்ளுவனின் கொடைத்திறனை மிகவும் புகழ்ந்து பாடினார். சரி, சுமதி வாசிக்கும் போது ஒரு காரியத்தை கவனிக்க சொல்லியிருந்தேன். மன்னர் வள்ளுவன் ஔவையாருக்கு எதை பரிசாக கொடுத்தார்? யானையை பரிசாக கொடுத்தார் இல்லையா? யானைன்னு சொல்லக்கூடியது அந்த காலத்தில் பெரிய பரிசு. ஏன்? 4 வகை படைகள் மன்னர்கள்ட்ட இருந்தது இல்லையா? குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலால் படை. இப்போ ஒரு சண்டையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் கண்டிப்பாக யானைப்படை இருந்தால் தான் ஒரு மன்னனால் வெற்றி பெற முடியும். நிறைய யானைகள் இருக்கும், யானையில் மேலே ஏறி உட்காந்துட்டு போர் புரிவாங்க. அதனால் காடுகளிலிருந்து யானைகளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து பழக்கி வளர்ப்பாங்க. அப்பேற்பட்ட யானையையே ஔவையாருக்கு அந்த மன்னன் பரிசாக கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த பரிசு கிடைக்கும்போது ஔவையார் மகிழ்ந்தாரா? ஏன் மகிழலை? என்ன சொன்னார்? நாங்களே உணவுக்காக மிகவும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் யானையை கொடுத்தீங்கன்னா யானைக்கு யார் மன்னா உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ இதுக்கு மன்னர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை வாசிச்சிங்க, சுமதி ஒரு தடவை வாசித்தாங்க, உங்களுக்காக சார் ஒரு தடவை வாசித்து காட்டுறேன்.
வாசிக்கும்போது நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஓகே, தொடங்கலாம். சரி, பாடத்தினுடைய பேர் என்ன பேர்? கொடை வள்ளல். சார் வாசிக்கிறேன், நீங்கள் விரல் வச்சு கவனிக்கணும். வள்ளுவன் என்றொரு மன்னன் நாஞ்சில் நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மக்களின் மனம் அறிந்து ஆட்சி செலுத்தினான். புலவர்களை போற்றியும் வறியவர்களுக்கு உதவியும் வந்தான். இவனது புகழ் எங்கும் பரவியது. ஒரு சமயம் தமிழ் புலவரான ஔவை மூதாட்டி நாஞ்சில் வள்ளுவனை பார்க்க சென்றார். நாஞ்சில் வள்ளுவனும் ஔவையாரை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். அவன் ஔவையாரை உவகையோடு வரவேற்றான். ஔவையாரும் மகிழ்ச்சியுடன் அரண்மனையின் உள்ளே சென்றார். அரசன் பல வகையான சிறப்புகளை ஔவையாருக்கு செய்யலானான். இதனை கண்டு மகிழ்ந்த அவர் தன் சுற்றத்தார் உணவின்றி தவிப்பதை குறிப்பிட்டார். ஔவையே, இதோ நிற்கும் யானையை எனது கொடையாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன். மன்னா, இந்த யானையையா எனக்கு பரிசீலித்தாய்? எங்களுக்கே உணவில்லை, யானைக்கு எவ்வாறு உணவளிக்க முடியும் என்று வினவினார் ஔவையார். தாயே, யானைகளுக்கும் நும் சுற்றத்தாருக்கும் வேண்டிய அரிசி முதலானவற்றை யாம் முன்பே கொடுத்து அனுப்பிவிட்டோம். இதோ உங்களுக்கான பொன்னும் பொருளும் பெற்று செல்லுங்கள் என்றான். நாஞ்சில் வள்ளுவனின் செயலால் ஔவையின் மனம் குளிர்ந்தது, ஆனந்தம் பொங்கியது. அவர் வள்ளுவனின் கொடைத்திறனை மிகவும் புகழ்ந்து பாடினார். அப்போ நீங்கள் இனி தொடர்ந்தும் உங்களுடைய பெற்றோர்களுடையவும் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, அண்ணன், மற்ற உறவினர்களோட உதவியோடு கூடி அடிக்கடி இந்த பாடத்தை என்ன செய்யணும்? வாசித்து பார்க்கணும். அப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? என்ன கதை? ஔவையார் தனக்கு ஏதாவது உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்னனை பார்க்க போகிறார். மன்னனுடைய பேர் என்ன பேர்? வள்ளுவன். அவர் எந்த நாட்டை ஆண்டு வந்தார்? நாஞ்சில் நாட்டை. அங்கு போனவுடனே மன்னன் வள்ளுவன் அவரை மனமுவர்ந்து வரவேற்கிறார். அவருக்கு எல்லா விதமான பொருட்களையும் கொடுத்து உபசரிக்கிறார். நல்ல அறுசுவை உணவு கொடுக்குறாரு, பழங்கள், அவருக்கு பணிவிடை செய்வதற்காக பெண்கள் எல்லாம் இருந்து சிறப்பாக கவனிச்சுக்கிறார். இந்த ஒவ்வொரு சுவையான உணவை சாப்பிடும்போதும் அவருக்கு சாப்பிட முடியறதில்லை. ஏன்? என்னுடைய கூட்டத்தில் உள்ளவர்கள், என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே பட்டினியாக கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பெறுவதற்காக நான் இங்கே வந்தேன். அவங்கெல்லாம் அங்கே பட்டினி கிடக்கும்போது நான் மட்டும் இங்கே இந்த அரிசி உணவை உண்பது சரியா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இவருடைய முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. இவ்வளவு கொடுத்தும் ஏன் ஔவையார் இப்படி இருக்கிறாரு? இவ்வளவு கொடுத்தும் ஔவையார் முகத்தில் மகிழ்ச்சியே காணமே அப்படின்ட்டு தான் மன்னர் கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன பேர் சொல்கிறாங்க? மன்னா, எங்களுடைய வீட்டில் அடுப்பு ஏற்றிட்டு ரொம்ப நாளாகிருச்சு, அடுப்பு புகையவே இல்லை, சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளாச்சு. அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் நான் வந்தேன். நீங்கள் நல்ல முறையில் என்னை உபசரிக்கிறீங்க, என்னுடைய மனமும் வயிறும் எல்லாமே குளிர்ந்தது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒன்றும் கிடைக்காம இனியும் கொஞ்சம் பேர் என்னுடைய சுற்றத்தார் எல்லாமே பட்டினியால் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே எனக்கு நீங்கள் ஏதாவது தந்தால் தான் நான் உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்றார். உடனே மன்னர் ஏதாவது கொடுத்தாரா? ஔவையாரே, உங்களுக்கு வேண்டி நான் இந்த யானையவே தருகிறேன், நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டார். யானையை பார்த்த உடனே அவைக்கு மகிழ்ச்சி வந்ததா? இல்லை. என்ன வந்தது? மிகவும் வருத்தம் வந்தது. ஏன் வருத்தப்பட்டார்? யானை மிகவும் விலை உயர்ந்தது இல்லையா? யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அவ்வளோ பெரிய யானையை கிடச்சிட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையே? இவங்களே பசியோடு வாடி வந்திருக்கிறாங்க. இந்த யானையை கொண்டு போனால் அந்த யானைக்கு தீனி போட வேண்டாமா? அதுக்கு எங்கேருந்து பொருள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாக்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ மன்னர்கிட்ட சொன்னோ செஞ்சாங்க, ஐயா, நான் வந்தது என்னுடைய வயிற்றை கழுவுவதற்காக, என்னுடைய சுற்றத்தாருடைய பசியை போக்குவதற்காக ஏதாவது கிடைக்கும்னு வந்தேன். இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க? பெரிய யானையை கொடுக்குறீங்க. நாங்களே பசியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த யானைக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே மன்னர் என்ன சொன்னார்? ஔவையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்த போதே உங்களுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டு நான் உடனே என்ன செஞ்சேன்?
இங்கேருந்து ஒற்றர்களை எல்லாம் அனுப்பி உங்களுடைய சுற்றத்தார்கள் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னேன். அவங்க போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, உங்கள் சுற்றத்தார்கள் எல்லாருமே வறுமையிலே பட்டினியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே, உங்களுக்கு இங்கே நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதே போல் உணவுகளும் அரிசியும் வேண்டிய தானியங்களும் எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். நீங்கள் இங்கே என்ன சாப்பிட்றீங்களோ அதைத்தான் இப்போ உங்கள் சுற்றத்தார்கள் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஔவையாரால் நம்பவே முடியல. தான் ஒரு பரிசு வேண்டுவதற்காக வந்த இடத்திலே தன்னுடைய முகபாவத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாரே, முன்கூட்டியே அனுப்பிய ஒரு பெருமை யாருக்கு உண்டு? இந்த நாஞ்சில் நாட்டு வள்ளுவனுக்கு உண்டு. இந்த நாஞ்சில் நாட்டு வள்ளுவனுக்கு மட்டுமல்ல, அன்றைய தமிழ் அரசர்கள், அன்றைய தமிழ் மன்னர்கள், அன்றைய கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து மன்னர் பரம்பரையில் வந்த அனைவருமே தன்னை அண்டி வருபவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுவதற்குரிய குணம் கொண்டு, மயிலுக்கு போரை தந்தவன், முல்லைக்கொடிக்கு தேரையே கொடுத்தவன் இல்லையா? ஒரு புறாவனுடைய வாழ்வை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, இப்படி அன்றைய மன்னர்கள் எல்லாமே கொடை கொடுப்பதில் வல்லவர்கள். அப்போ உடனே அவை மூதாட்டிக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருச்சு. அவங்க அங்கேருந்து அந்த யானையையும் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பரப்பிட்டாங்க. சரி, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி தொடர்ந்து இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய செயல்பாடுகளை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, அப்போ இனி செயல்பாடுகளை பார்க்கலாம். முதல் செயல்பாடை பாருங்கள், கதையை படித்து நிகழ்ச்சியை கூறுங்கள். அப்போ நீங்கள் இந்த கதையை வாசித்து நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தி ஒரு வாய்ஸ் மெசேஜில் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுக்கணும். அடுத்த செயல்பாடு பாருங்கள், வண்ண சொற்களுக்கு இணையான சொற்களை கதையிலிருந்து எடுத்து எழுதுங்கள். வண்ண சொற்கள் என்ன வண்ணத்தில் கொடுத்துருக்குறாங்க? பச்சை வண்ணத்தில் கொடுத்துருக்குறாங்க. முதல் வாக்கியம் சார் வாசிக்கிறேன், கவனிங்க. வள்ளுவன் ஏழைகளுக்கு உதவினான். ஏழைகளுக்கு அப்படின்றதுக்கு பதிலாக கதையில் ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓ, அதான் நம்மளுடைய ராமு சொல்கிறான். என்னப்பா அது? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வறியவர்களுக்கு. என்னது? வறியவர்களுக்கு. வறியவர்னா ஏழைகள், ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு. ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்க, அரசன் மகிழ்ச்சியோடு ஔவையாரை வரவேற்றான். மகிழ்ச்சியோடு கண்டுபிடிங்க பார்க்கலாம். யார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சவங்க கை தூக்குங்க. எஸ், வெரி குட். என்னது? மகிழ்ச்சியோடு அப்படின்னா உவகையோடு. மகிழ்ச்சி, உவகை. சரி, மூணாவது வாக்கியத்தை வாசிங்க. அரசன் யானையை பரிசாக அளித்தான். அரசன் யானையை பரிசாக அளித்தான். பரிசுக்கு பாடத்தில் என்ன ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க? எஸ், கொடை. கொடையாக அளித்தான். அடுத்த வாக்கியத்தை பாருங்க, வள்ளுவனின் செயலால் ஔவையாரின் உள்ளம் குளிர்ந்தது. உள்ளம் அப்படின்ற அந்த சொல்லுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க? கவனிங்க. எது? மனம் குளிர்ந்தது. வெரி குட். சரி, புலவர்கள் அரசனை வாழ்த்தி பாடினர். வாழ்த்தி, அதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. எஸ், புகழ்ந்து. என்னது? புகழ்ந்து. ஒன்றும் கூடி அதை வாசிக்கலாம். வள்ளுவன் வறியவர்களுக்கு உதவினான். அரசன் உவகையோடு ஔவையாரை வரவேற்றான். அரசன் யானையை கொடையாக அளித்தான். வள்ளுவனின் செயலால் ஔவையாரின் மனம் குளிர்ந்தது. புலவர்கள் அரசனை புகழ்ந்து பாடினர். இந்த ஒரு வாக்கியங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனுப்பி கொடுக்கணும். சரி, அடுத்து ஒரு செயல்பாடு பாருங்கள். மாதிரியை போன்று சொல்லுக்கு ஏற்ப மாற்றி எழுதுங்கள். என்ன சொல்லு கொடுத்துருக்குறாங்க? இந்த பக்கம் பாடி கொடுத்துருக்குறாங்க, அந்த பக்கம் ஆடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் அதை என்ன எழுதணும்? எப்படி எழுதலாம்? ஒன்று அவங்களே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இனியன் பாடினான். இனியன் பாடினான். அப்போ இனியன் பாடினானுக்கு கீழே இருக்கிறத மட்டும் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம். இனியன் பாடினான் அப்படி சொல்லுவோம். அப்போ அவனாக இருந்தால் எப்படி சொல்லணும்?
அவன் பாடினான் அப்படி சொல்லணுமா, அவன் பாடினாள் அப்படி சொல்லணுமா, அவன் பாடினார் அப்படி சொல்லணுமா, அவன் பாடினார்கள் அப்படின்னு சொல்லணுமா? எஸ், வெரி குட். அவன் பாடினான். அப்போ அவளோ? அவள் பாடினாள். வெரி குட். அவர்கள் பாடினார்கள். நாங்கள் பாடினோம். நீ பாடினாய். அப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? தன்மை, முன்னிலை, படற்கைன்னா சொல்லுவாங்க. நாமளாக இருந்தால் எப்படி சொல்கிறது, நமக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தால் எப்படி சொல்கிறது, நமக்கு முன்னாடி இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள் இருந்தால் எப்படி சொல்கிறது, ஒருமையாக இருந்தால் எப்படி சொல்கிறது, பன்மையாக இருந்தால் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு பலவிதமான எடுத்துக்காட்டுகள் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இனியன் பாடினான், அவன் பாடினான், அவள் பாடினாள், அவர்கள் பாடினார்கள், நாங்கள் பாடினோம், நீ பாடினாய். வெரி குட் இல்லையா? அப்போ இந்த பக்கம் வந்திருக்கிறத நீங்களாவே சொந்தமாக எழுதணும். ஆடி, இந்து ஆடினாள், அது மாத்திரம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இனி அவர்கள் என்ன செய்தார்கள், அவன் என்ன செய்தான், நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஓகே, அது நீங்கள் நல்லா செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு செயல்பாடு பாருங்கள். உயர்ந்தவர் யார் அப்படின்றதாக்கும் அந்த செயல்பாடினுடைய பெயர். அங்கே படம் போட்டிருக்குதே, அந்த படம் தான் அவ்வை பாட்டியின் படம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுழத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஒன்றும் கூடி வாசிக்கிறேன் கேளுங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுழத்தார் பட்டாங்கில் உள்ளபடி. அதாவது ஔவையார் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலேயே 2 ஜாதிகள் தான் இருக்குது, நிறைய ஜாதியெல்லாம் இல்லை. அந்த 2 ஜாதி என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த குலத்தோரும் தாழ்ந்த குலத்தோரும். இப்போ உயர்ந்த குலத்தோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்றுள்ளவர்களுக்கு உதவி செய்பவர்களை உயர்ந்த குலத்தவர் அப்படின்றாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களை எல்லாம் தாழ்ந்த குலத்தோர். அந்த 2 ஜாதி தான். அதாவது ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பட்டாங்குன்னு சொல்லும்போது முதியவர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியவர்கள் எழுதி வைத்த குறிப்புகள். இந்த குறிப்புகளுடைய அடிப்படையில் நீதி வழுவாமல் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உயர்ந்த குலத்தவர்களும், நீதி வழுவி வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யாத தாழ் குலத்தை சேர்ந்தவங்க 2 குலம் தான் உண்டு, 2 ஜாதி தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜாதி அப்படின்றது பிறப்பினால் வர்றதில்லை, செய்கையால் வர்றது அப்படின்றதாக்கும் ஔவையாருடைய கூற்று. ஓகே, சரி, நமக்கு இனி அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். அடுத்த செயல்பாடு பாருங்கள். முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுங்கள், இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுங்கள். இதெல்லாம் முன்னாடி உள்ள பாடத்துக்குள்ள செயல்பாடுகள். இதை நம்ம ஏற்கனவே அங்கே கொண்டு போய் பார்த்துட்டோம், அதனால் நீங்கள் அதை இப்போ பார்க்க வேண்டியதில்லை. கடைசியில் ஒரு செயல்பாடு கொடுத்துருக்குறாங்க. சுவைக்கு ஏற்ற பொருளை கூறுங்கள். சுவைனா உங்களுக்கு பிடிக்குமா? என்னென்ன சுவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாம்பழம் என்ன செய்யும்? மாம்பழம் என்ன செய்யும்? இனிக்கும். அப்போ இனிப்பு ஒரு சுவை இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை சுவையோட பேர் கொடுத்துருக்குறாங்க, வாசிங்க. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, எரிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவையை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதான் அறுசுவை உணவு, அறுசுவைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறப்பான முறையில் உணவு தயாரிக்கிறதுல உணவு சமைப்பதற்கு கெட்டிக்காரனாக்கும் பீமன். பீமன் சமைச்சா அவ்வளவு அறுசுவை உணவும் மிக அருமையாக சமைக்க முடியுமாமா. அப்போ அதே மாதிரி இந்த நலவெண்பாவில் இருக்கக்கூடிய நலனையும் பற்றி சொல்லுவாங்க. நலன் சிறப்பான முறையிலே சமையலுக்கு பேர் போனவராகும். அப்போ அவங்கள் மாதிரியே உங்கள் வீட்டிலையும் நமது அம்மா அல்லது நமது குடும்பத்தினரெல்லாம் அருமையாக இந்த அறுசுவை உணவெல்லாம் என்ன செய்வாங்க? சமைப்பாங்க. புளி கூடுதல் போட்டால் புளிக்கும் இல்லையா? உப்பு கூடுதல் போட்டால் உவர்க்கும். இந்த பக்கம் 6 சுவையினுடைய பெயர் கொடுத்துருக்குறாங்க. முதல் என்ன சுவை? இனிப்பு, கசப்பு, பின்ன புளிப்பு, எரிப்பு,
உவர்ப்பு, துவர்ப்பு இல்லையா? இந்த 6 சுவைக்கும் தரக்கூடிய பொருட்களை அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பாருங்கள், எலுமிச்சை, நெல்லிக்காய், கரும்பு, பாகற்காய், மிளகாய், உப்பு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதற்கு தகுந்த சொற்களை, இந்த சுவை வரக்கூடிய பொருளை கண்டிப்பாக எடுத்து இணைத்து எழுதி அடுத்த வகுப்புக்கு வரும்போது கொண்டு வரணும். சரி மாணவர்களே, இன்றைய பாடமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஔவையாரை பற்றி 2 கதை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கடைசியில் வரக்கூடிய அறுசுவை உணவை நீங்கள் பொருத்தி எழுதிட்டு வரணும். இன்றைய வகுப்பு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, பாய்.